சார் நான் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு ஆசை சார், எனக்கு நல்ல மார்க் இருக்குது சார், ஆனால் அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் போடுறதுக்கோ இல்லை கவுன்சிலிங் ப்ராசஸ் பண்ணுறதுக்கோ கூட ஒரு ஆள் வேணும், நாங்களாம் பண்ணக்கூடாதுன்னு எல்லா பேருமே சொல்கிறாங்களா சார், அது என்ன தான் சார் அர்த்தம், ஏன் சார் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இதில் டவுட் இருக்குது. நெட் சென்டர் போனால் அப்ளை பண்ணிட போகிறோம், இ-சேவை மையம் போனால் சாய்ஸ் ஃபில்லிங் போடுற போகிறாங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க பாருங்கள், ஸ்டார்டிங்கில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க பாருங்களேன், ஒரு டாக்குமெண்ட் வச்சு அதாவது அப்ளை பண்ணுறது, ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு பாருங்கள், அது நீங்கள் எங்கே வேணாலும் பண்ணலாம், பிரச்சனையே இல்லை. ஆனால் சாய்ஸ் ஃபில்லிங் போடும்போது நல்லா தெரிஞ்சவங்கள நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கூட வச்சுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நெட் சென்டர் சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு நிறைய பிரச்சனைகளை என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாஸ்ட் இயர்ஸில் பேரண்ட்ஸ் வந்து சந்திச்சிருக்காங்க. சரியா, நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சரியா, ஒரு பையனுக்கு வந்து ஒரு இடத்துல என்ன பண்ணிருக்காச்சு பார்த்தா, இப்போ விருதுநகரில் இருக்கக்கூடிய ஒரு காலேஜஸில் என்ன கிடச்சிச்சு அப்படின்னா எம்பிபிஎஸ் வந்து கிடச்சிச்சு. சரியா, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கடலூரில் இருக்கக்கூடிய காலேஜுக்கு செகண்ட் ரவுண்ட்லேருந்து தேர்ட் ரவுண்டுக்கு அப்கிரேட் கொடுக்குறாங்க. சரியா, எங்கே அப்படின்னா கடலூர் இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து நான் போகணும் அப்படின்னு சொல்லி அப்கிரேட் கொடுக்குறாரு. அப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த நெட் சென்டருக்கார் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா பிடிஎஸையும் சேர்த்து போட்டு விட்டார் உள்ள. அப்போ தேர்ட் ரவுண்டில் பிடிஎஸையும் சேர்த்து போட்டு விட்டு எம்பிபிஎஸ் கிடைச்ச சீட் வந்து எங்கே போச்சு அப்படின்னா தேர்ட் ரவுண்டில் பிடிஎஸ் கலெக்ட் ஆயிடுச்சு. தேர்ட் ரவுண்டில் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, அங்கே ஃப்ரீ எக்ஸிட் கிடையாது, எதுவுமே நம்ம பண்ண முடியாது. தேர்ட் ரவுண்டில் என்ன சீட்டு வந்து கிடைச்சிச்சோ அந்த சீட்டை நம்ம என்ன பண்ணணும், எடுத்தே ஆகணும். ஏன்னா இப்போ இவங்க அப்கிரேட் கொடுக்கும்போது என்ன ஆயிருக்கும், அந்த இடத்துல விருதுநகர் காலேஜில் ஏற்கனவே கிடைச்சல அந்த இடத்துல இன்னொரு பையனுக்கு அலாட் ஆகிருக்கும். சரியா, இந்த மாதிரி இது எவ்வளோ பெரிய பிளண்டர் மிஸ்டேக் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஏகப்பட்ட தடவை செக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் எந்த காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குவாங்க, ரொம்ப முக்கியமாக ப்ரைவேட் காலேஜஸ் நம்ம எதிர்பார்க்கும் போது இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டா போடும் போதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நம்ம என்ன பண்ணணும் பார்க்கணும். ரொம்ப முக்கியமாக ப்ரைவேட் காலேஜில் போகும்போது எந்த காலேஜில் ஃபீஸ் ரொம்ப குறைவாக இருக்கும், ஹிடன் ஃபீஸ் வாங்க மாட்டாங்க, அடிக்கடி ஃபீஸ் அது கொடு இது கொடுன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க கேட்க மாட்டாங்க. அப்படிங்கிற எல்லாமே என்ன சொல்லுதா அனலைஸ் பண்ணி தான் சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம போடணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் இவ்வளோ பெரிய வேலைகள் இருக்குது. அப்போ இதெல்லாம் தெரியாமல் நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங் போட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நீங்களே கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது என்னையை தேடி வரணும்னு நான் சொல்லவே கிடையாது. ஆனால் யாராவது ஒரு ஆளை கூட பக்கத்தில் வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.